விதத்தில் தேர்ந்தால் மாத்திரம்தான் நம்ம மாற்றத்துக்குள்ள வர முடியும், நம்ம நன்மையை பெற முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும். மகிழ்ச்சிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். மனிதனா பிறக்கப்பட்டவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நீ இப்ப மனித பிறவி எடுத்துரு உனக்கு கொடுக்கறதே நீ மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தான். எப்படி மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தான் உனக்கு மனித பிறவியே இறைவன் வழங்குறான் கடைசி கட்டத்துல. ஆனா நீங்க மகிழ்ச்சியா வாழ்றீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இதுல இருக்கிறவங்க. செல்வகுமார்கிட்ட கூட கேட்போம், அவர்கிட்ட கேட்டா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்பாரு. ஆனா மகிழ்ச்சியா வாழ்றாரா? மகிழ்ச்சியா வாழ்றீங்க? வண்டியில ஓடும் போது நிறைய பேர் உங்க கூடமா நடமாடிட்டு இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க. இப்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இன்னும் சொல்ல போனா ஒத்தையில இருக்கும் போது நல்ல மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னும் சொல்ல தனிமையா இருக்கும் போதுதாமா மகிழ்ச்சியே நிறைஞ்சிருக்கும். எதுக்கு நீ ஏன் பல சிந்தனைக்கு போற? நீ ஏன் பல சிந்தனைக்கு போற? உனக்கான சிந்தனைக்குள்ள போ. மகிழ்ச்சியா இருக்க போற. புரிஞ்சதா? அப்போ எவ்வளவு வசதி இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் மன ரீதியா நம்ம மகிழ்ச்சியா வாழ்றோமா அப்படின்னா இல்லை. அவர் மகிழ்ச்சியா எந்த வருத்தமும் இல்லாம சந்தோஷமா ஆயகா இருக்காருன்னு வச்சுக்கோ. சாமி என் வீட்டுக்காரிக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு கேட்பாரா? ஏதோ ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு பயன் தானே. நான் என்ன கேக்குறேன்னா அதுவும் ஒரு பயன் தானே. ஐயோ இப்படி இருக்கும், நம்ம வாட்டுக்கு படுத்து 10 நாளைக்கு படுத்துட்டா நமக்கு யாரு வந்து தொண்டு தூளியம் பாக்குறது? அப்ப அப்ப அந்த இடத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கா? இல்ல. புரிஞ்சதா? அட போடா மகிழ்ச்சின்னா, அட போடா நம்ம எதுக்கு 10 நாளைக்கு படுத்து கிடக்க போறோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துருவோம். நம்ம அந்த எண்ணமே நமக்கு வராது.